திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் பாஜகவிற்கு மறைமுகமாக தீனி போடுகின்ற அரசாக திமுக செயல்படுகிறது என்று எஸ்டிபிஐ மாநில தலைவர் நெல்லி முபாரக் தெரிவித்துள்ளார். மதுரை நெல்பேட்டை பகுதியில் எஸ்டிபிஐ கட்சி அலுவலகத்தில் அக்கட்சி மாநில தலைவர் நெல்லை முபாரக் செய்தியாளர்களை சந்தித்தார். அதில் வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு உரிமை மீட்பு மாநாடு நடைபெற உள்ளதாகவும் அனைத்து ஜனநாயக சக்திகளுக்கும் அழைப்பு விடுப்பதாகவும் தெரிவித்தார். திருப்பரங்குன்றத்தில் சமூக இணக்கத்துடன் இஸ்லாமியர்கள் மற்றும் இந்துக்கள் ஒற்றுமையுடன் வாழ்ந்து வருவதாக தெரிவித்த அவர், தமிழக அரசின் அலட்சிய போக்கின் காரணமாக இஸ்லாமியர்களின் வழிபாட்டு சட்ட பிரிவினையாக மாறியுள்ளது என தெரிவித்தார். மேலும் பாஜகவிற்கு மறைமுகமாக தீனி போடுகிற அரசாக திமுக செயல்படுகிறது என்றும் மக்களிடையே ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கியதே மாவட்ட நிர்வாகம்தான் என குற்றம் சாட்டினார். தமிழக அரசுக்கு முக்கிய பணி இருக்கு என்று நிரூபித்திருந்தால் எச் ராஜா பேசியிருப்பாரா? இவ்வளவு பேசுனதுக்கு பின்னால் நடந்திருக்குமா? நீதிமன்றத்தில் நடந்த விவாதம் உங்களுக்குலாம் தெரியத்தானே செய்யும். அந்த 144 சம்பந்தமாக நடக்கிற 144 இம்போஸ் பண்ணது சரியா தவறா என்கிற வழக்கில் நடத்தப்பட்ட விஷயம் உங்களுக்கெல்லாம் தெரியும். நான் நீதிமன்றத்தை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நிலையில் தமிழக அரசுடைய வழக்கறிஞர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், ஏன் இந்த மாதிரியான ஒரு சிறுபான்மை முஸ்லீம் சமூகத்தை அதாவது கைவிட்டு விடுகிற நிலை எதற்காக என்பதெல்லாம் நமக்கு புரியலை. மொத்தத்தில் இது ஒரு பெரிய ஃபெயிலியரு. மக்களிடத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்குவதற்கு அரசே ஒரு காரணமாக மாறி இருக்கிறது என்பதாகத்தான் நாங்கள் குற்றம் சாட்ட விரும்புகிறோம்.